கம்மிங் டு இனியவன். இனியவன் நீ பாடினது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா திஸ் இஸ் another version ஆஃப் இனியவன். திஸ் இஸ் an evolution. இனியவனுக்கு ஒரு மியூசிக்கல் ஜேர்னியில் வந்து இந்த மாதிரி ஒரு பாட்டு, இந்த முயற்சி வந்து ஒரு அருமையான ஒரு முயற்சி. இதில் அவ்வளோ இருக்குது, அவ்வளோ எக்ஸ்ப்ரெஷன்ஸ் இருக்குது. அந்த லிரிக்கை ஞாபகம் வச்சுக்கிட்டு பாடுறதுங்கிறது, இந்த எமோஷனில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறது இட்ஸ் நாட் தட் ஈஸி. ஆனால் என்னென்னா இந்த மாதிரி சாங் செலக்ட் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணும்போது எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கும். எனக்கும் தான் ஆசை இருக்குது இந்த மேடையில் பாடணும் அப்படின்னு. பட் we will never be able to reach that level of performance that SPB has done. அது வந்து நம்மளுக்கு பாடுற ஆசை இருக்குங்கிறதுனால நம்ம பாடுறோமே ஒழிய, இங்கே வந்து நம்ம எஸ்பிபி மாதிரி பாடணும் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறது இல்லை, நீ நினைக்கல அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக அந்த கம்பேரிசன் வந்துடும். இந்த மாதிரி பாட்டில் எல்லாருமே ஒரு சில படங்கள் இருக்குது, அந்த மாதிரி ஒரு சில பாடல்கள் இருக்குது. இது வந்து ஆக்சுவலாக ஒரு டியூட் சாங் பிட்வீன் சாக்ஸ் ராஜு அண்ணா அண்ட் அப்பா. இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் யார் ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணாங்கன்னு தெரியாது எனக்கு. ராஜு ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணாரா இல்லை அப்பா ரெக்கார்ட் பண்ணாரான்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் நம்மளுக்கு அது தெரியவே தெரியாது. ரெண்டு பேரும் பக்கத்தில் இருந்து வாசித்து ரெக்கார்ட் பண்ண மாதிரி தான் நம்மளுக்கு தோணும். அந்த மாதிரி ஒரு எபிக்கான ஒரு சாங். யுவர் எஃபர்ட் வாஸ் பிரில்லியன்ட். வெல் டன். I loved it. I love this performance.